அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். மகர சிறைச்சாலையில ஒரு கலவரம். இதற்கு முதல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில இன்னொரு கலவரம். இதன் பின்னணியில இருப்பவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கலாம். உடனடியாக இந்த ஆட்சியாளர்கள் மேல ஒரு பழி சுமத்தப்படுகின்றது. இந்த ஆட்சியாளர்கள் வந்த உடனே ஒரு பிரச்சனையோட தான் வந்திருந்தார்கள். நீதிமன்றத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவம், நீதிமன்ற வளாகத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவம், சாதாரணமாக தென்னிலங்கை பிறப்பே துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் ஒரு பரபரப்புல தான் இருந்தது. ஆக இவர்கள் வந்த அப்புறம் இப்படியான பிரச்சனைகள் நடக்கின்றன ஒரு விமர்சனம் இவர்கள் மேல முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கத்தால பாதாள உலக குழுவினரை ஒடுக்குவதற்காக இவர்களே ஆயுதங்களை கையில் ஏந்த விழிக்கின்றார்கள். சுயாதீன நிறுவனங்கள் எல்லாம் இங்க சுயாதீனமாக இல்லை. இவர்கள் ஒரு குழுக்களை வைத்தோண்டு பாதாள உலக குழுக்களை தன்னிச்சையாக அடக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இவற்றுக்கெல்லாம் அப்பால் ஏதோ ஒரு வகையில இந்த சிறைச்சாலை கலவரங்களுடைய பின்னணியில ஏதோ ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்ட பிறகு ஒரு நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். பூஜித் ஜெயசுந்தர கேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னைய நாள்களில் போலீஸ் மாதிபராக பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. வெறுமனே பாதுகாப்பு செயலாளரோ போலீஸ் மாதிபரோ அல்ல, கோட்டபாய ராஜபக்சவோடு முன்னே காலகட்டங்களில் நெருங்கி செயல்பட்டவர்கள், உயிர்த்தனார் தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு தவறியவர்கள் என்கின்ற அடிப்படையில தான் அவர்கள் மேல இந்த மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. உயிர்த்தனார் தாக்குதலை சரியான முறையில தெரிந்திருந்தும் அதை அவர்கள் தடுக்க தவறியிருந்தார்கள். ஆனா இவர்கள் யார் என்று பார்க்க நாங்கள் முதல் சொன்னது போல கோட்டபாய ராஜபக்சவோட முன்னே காலகட்டங்கள்ல நெருங்கி செயல்பட்டவர்கள். சுரேஷிலே கைது செய்யப்பட்டிருந்தார். கோட்டபாய ராஜபக்சவோட முன்னைய காலகட்டங்களில் நெருங்கி செயல்பட்டவர் அடிப்படையில். ஆக கோட்டபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட பிறகு நீர்கொழும்பு கலவரம் என்ற ஒன்று நிகழுது. அதே மாதிரி இவர்கள் கோட்டபாய ராஜபக்சவோட நெருங்கி செயல்பட்டவர்கள் அல்லது இந்த உயிர்த்தனார் தாக்குதலோட மிக அதிக அளவுல பங்காற்றினவர்கள் அல்லது அவரை தடுக்க தவறினவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இதுல என்ன பிரச்சனை, உயிர்த்தனார் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், தடுக்க தவறினார்கள் அந்த அடிப்படை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கின்றது என்ற அடிப்படையில இந்த பிரச்சனையில நடந்த பிறகு மகர சிறைச்சாலையில கலவரம் ஒன்று நடக்கின்றது. ஆக ஏதோ இந்த கலவரங்களுக்கு பின்னணியில ராஜபக்ச குழாமினர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல ஒரு பத்திரிகை அலுவலகம் ஒன்றுல மிரான் அலஸ் அவர்களுடைய பத்திரிகை அலுவலகம் ஒன்றுல ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்ற ஒரு தகவல் அறிந்த வட்டாரங்கள் மூலமாக சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டு வருகின்றது. அதுல குறிப்பாக விமல் வீரவன்ச போன்ற முக்கிய சிலர் கலந்துரையாடி இருக்கலாம் என்றால் ஒரு சிலர் இருட்டிலேயே தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த கலந்துரையாடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடல்ல இருந்த பெரும்பாலானவர்கள் ராஜபக்ச குழாமினரோட ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. இது எப்ப நடக்கின்றது? இந்த பூஜித் ஜெயசுந்தர கேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய மரண தண்டனை விதிப்பு தீர்ப்பு வந்த பிறகு இந்த கலந்த ஆலோசனை ஒன்று நடக்கின்றது என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி. அப்ப எதற்காக இந்த கலந்த ஆலோசனை? ஆக இந்த கலந்த ஆலோசனை நடத்தப்பட்டது என்கின்ற செய்தி வந்த பிறகு இந்த மகர சிறைச்சாலையில இந்த பிரச்சனை நடக்கின்றது. ஒருவேளை இது தொடர்பான விடயங்கள் அதுல கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கலாமோ என்கின்ற விமர்சனமும் பேசப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆளும் கட்சி தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைக்கின்றார். மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலேயும் சிறை கலவரம் ஒன்று நடந்தது. அந்த சிறை கலவரம் நடந்த பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்களே நேரில் போய் அந்த நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பின்னணியிலேயே அந்த சிறை கலவரம் நடந்து கொண்டிருக்குது. அந்த பின்னணியிலே மஹிந்த ராஜபக்ச நேரடியாக அந்த சிறைக்குள்ள நுழைகிறார். நுழைஞ்சு அமர நாம் வந்துட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த சிறை கலவரம் அப்படியே ஓய்ந்து போகிறது. ஆக சிறை கைதிகளுடனும் அல்லது இந்த சிறை கலவரத்தை உருவாக்குவர்களுடனும் மிக நெருங்கிய தொடர்புள்ள மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருந்தாரோ என்கின்ற கேள்வி அன்றைய காலகட்டத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் நடந்த பிறகு அது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட பிறகு
பெரிய அளவுல விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. நீதியமைச்சர் பதவி விலகணும், நீதியமைச்சர் சரியான முறையில இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் முதலே. ஆனா செய்யல. யாரு? கர்ஷன நாணயக்கார், ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும். ஆக இந்த விடயத்தை ஒரு விமர்சனமாக எதிர்கட்சிகள் முன்வைச்ச பிறகு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு இவ்வாறு பதிலளிக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேரடியாக சென்று ஒரு சிறை கலவரத்தை அடக்கினார். எப்படி அடக்கினார்? அந்த சிறை கலவரத்தை நடத்தி கொண்டிருந்த பிரதான சூத்திரதாரிய அமர நாம் வந்துட்டேன்னு சொன்னா கூட நிப்பாட்டுறார் என்ற அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் சிறை கலவரம் நடத்துபவர்களோடையும் பாதாள உலகக்குழு நபர்களோடையும். யாரு? ராஜபக்ச குழாமினர் என்ற விடயத்தை நேரடியாகவே சொல்றேன். ஆனா இதற்கு ராஜபக்ச குழாமினர் மத்தியிலிருந்து எந்த ஒரு விமர்சனங்களும் வரையில்லை, இதற்கான பதிலும் வரையில்லை. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசினால் வேறு விடயங்கள் எல்லாம் கிளறப்பட்டு விடுமோ என்கின்ற காரணத்துக்காகத்தான் இவர்கள் அமைதியாக இருந்தார்களோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து கோடபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகின்றார் என்கின்ற பேசுபொருள் இருக்கின்ற பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சுரேசிலே கைது செய்யப்பட்ட பிறகு இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அடுத்த கைது கோடபாய ராஜபக்சவனுடைய இருக்கலாம் என்கின்ற விடயம் எதிர்பார்க்கப்பட்ட பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். ரிட் மனு, தன்னை பயங்கரவாத தடுத்திடத்தில் கைது செய்வதை தடுக்கும் முகமாக. அப்ப ஏலவே அவர் இந்த ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்கின்ற அளவுக்கு இருக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு பயம் ராஜபக்ச குழாமினர் மேல வந்துட்டுதோ என்கின்ற ஒரு விமர்சனமும் பேசப்படுகிறது. ஒன்று, அவருடைய கருத்துப்படி நான் இதுல சம்பந்தப்படல. ஆசாத் மௌலானா எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்றேன். ஆனா நீதிமன்றத்தில் அவருடைய புகைப்படம் இருக்கின்றது. அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு கோடபாய ராஜபக்ச சார்பில் சொன்னவர்கள் என்னன்னா, அவர் யாருடையும் புகைப்படம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஜனாதிபதியாகவும் அரசியல் பிரபலமாகவும் இருந்தவர். அப்ப இவர் யாருடையும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில பேசுகின்ற பொழுது அதை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை என்று அவர் தொடர்பாக பேசுகின்றார். ஆனா இது நம்பக்கூடிய கதை மாதிரி இருக்கின்றதா? வெறுமனே ஒரு வாதத்திற்கு சரியா இருக்கலாம், சாமர்த்திய வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் சத்திய வார்த்தையாக இருக்குமா என்ற கேள்விகளும் எழுந்திருந்தன. ஆக இந்த கோடபாய ராஜபக்சனுடைய கைது எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒன்று ரிட் மனு தாக்கல் செய்வார், அல்லது கோடபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கலவரம் பெறுவது வரும், அல்லது கோடபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது உயிர்த்தன சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகின்றதோ அல்லது அது சம்பந்தமான பேசுபவர்கள் நடக்கின்ற பொழுதோ இன்னொரு சிறைச்சாலை மகர போன்ற சிறைச்சாலை கலவரங்கள் வேறு. இதற்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இந்த காணொலியில இதற்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது, இதெல்லாம் பிரதான சூத்திரதாரி கோடபாய ராஜபக்ச என்று சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு ஊகத்தின் அடிப்படையில அடுத்த கட்டமாக இவ்வாறான விசாரணைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில தான் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்கள்ல தொடர் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சிறைச்சாலை கலவரங்கள் தொடர்பாக. ஆனால் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடைபெற்ற அந்த பின்னணியிலே அந்த கலவரம் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நடைபெற்ற பிறகு மகர சிறைச்சாலை கலவரங்கள் நடைபெற்ற பிறகும் அந்த சூழ்நிலையும் உடனடியாக இந்த விமர்சனங்களை பலத்து எழுப்பினது யார் என்று பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் சார்ந்தவர்கள், பொதுஜன பிரமுனர் சார்ந்தவர்கள். மகர சிறைச்சாலை கலவரம் நடைபெற்ற பிறகு அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவொன்றுகிறார் நாமல் ராஜபக்ச, இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகின்றதோ என்கின்ற அடிப்படையில மகர சிறைச்சாலை கலவரம் நடக்கின்றது, நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் போல இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகின்றதோ என்கின்ற அடிப்படையில ஒரு தன்னுடைய சமூக வலைத்தள பதிவொன்று. உடனடியாக வருகின்ற விமர்சனம் இவர்களுடையதாகத்தான் இருக்கு. ஆக ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அதற்கான பதிலையும் இவர்கள் கொடுப்பது போல இது அமைந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலையும் இதை பலரும் தங்களுடைய கண்ணோட்டத்தின்படி கருத்துக்களின்படி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள இந்த விடயங்கள் இறுகிக் கொண்டிருக்கின்றன. அடுத்தாக சமிந்த பெரேரா அவர்கள் கோடபாய ராஜபக்ச மேல ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைக்கின்றார். பெரிய அளவிலான விமர்சனமாக அது பார்க்கப்படுது. ஏனென்றால் இந்த கோடபாய ராஜபக்ச மற்றும் குறிப்பிட்ட இவர்களோட நெருங்கினவர்கள் பலருடைய பேர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிலந்த ஜெயவர்த்தனமாக இருக்கலாம்,
பூஜித ஜெயசுந்தரவா இருக்கலாம், கேமஸ்ரீ பெர்னாண்டோவா இருக்கலாம், கோடபாய ராஜபக்சவா இருக்கலாம், சுரேஷ் செலைவாக இருக்கலாம், பிள்ளையானாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் கோடபாய ராஜபக்சவோட நெருங்கி செயல்பட்டவர்கள் அல்லது அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருந்தவர். ஆக இந்த விடயத்துல இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் மரண தண்டனையோ அல்லது உரிய தண்டனையோ விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது தொடர்பான விசாரணைகள் தான் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக கோடபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தான் நடக்க இருப்பதான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று அவர் தன்னுடைய விமர்சனத்துல சொல்லியிருக்கிறார். ஆக அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதற்கு சரியான விசாரணைகள் மூலம் உரிய தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையாக அவர் முன்வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா பக்கத்தில் இருந்து மைத்ரிபால சிறிசேன, கோடபாய ராஜபக்ச போன்றவர்களுக்கு இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றதா விசாரணை வலயம்? அடுத்த கட்டமான கைதுகள் இவர்களாகத்தான் இருக்குமா என்கின்ற பரபரப்பு மக்கள் மத்தியில வந்து நிலநாடி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற போகின்றது என்பது.